கர்த்தருக்குள் பிரியமான ஹோப் சேனல் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட வெளிப்படுத்தல் சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 7 சபைகளில் இருக்கிற 3வது சபையான பெர்கமு சபையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த நல்ல பிதாவே, அப்பா, அந்த வேலையும் கூட உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறோம். திக்குவாயும் அந்த நாமமான மண்ணை நீர் மறைத்து உம்முடைய ஆவியானவர் கொண்டு வெளிப்படுமாறு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பெர்கமு சபை தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த சபைக்கு சொல்லப்பட்ட செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த 3வது சபையான பெர்கமு சபை எந்த காலகட்டத்தில் இருந்த சபைன்னு பார்த்தீங்கன்னா 313 538 கிறிஸ்துவுக்கு பின் காலகட்டத்தில் இருந்த சபையாக கருதப்படுது. தேவன் இதுக்கு முன்னதாக பார்த்த 2 சபைகளிலுமே எச்சரிப்பின் செய்தியை சொல்லியிருப்பார். அவங்க செய்த நன்மையும் தேவன் அதில் சொல்லியிருப்பார். இந்த பெர்கமு சபையில் தேவன் என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார்கள் என்று ஜெபத்தோடு இந்த நாளை தியானிப்போம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் வசனம் 12 வாசிப்போம். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு விதமாக அவரை அறிமுகப்படுத்துகிறார். இந்த சபைக்கு என்ன வார்த்தையை சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடையவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லி இங்கே தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பெர்கமு சபை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த சபை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்லப்படுற ராஜா ஒரு ரோம அதிகாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவனாக அறிமுகப்படுத்துகிறார். கிறிஸ்துவத்தை எதிர்த்து வந்த அந்த ரோம் ராஜ்யம் இப்போ புதுசாக வருகிற ஒரு அந்த தலைமை அதிபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் அப்படின்னு சொல்கிறவர், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணுறார். இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட கான்ஸ்டன்டைன் எதற்காக இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார்? உண்மையிலே தேவன் இவரை தெரிந்து கொண்டாரா? உண்மையிலே தேவனை இவர் தெரிந்து கொண்டாரா? எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரலாற்றுகளை நம்ம பார்க்கும்போது இந்த கான்ஸ்டன்டைன் மூலமாக பிசாசானவன் செய்திருந்த அவனுடைய தந்திரமான செயல்களையும் நம்ம பார்க்க முடியும். கான்ஸ்டன்டைன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விதங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கிறிஸ்துவம் எப்படிலாம் மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத வரலாறு நமக்கு காட்டுகிறது. இந்த பெர்கமு சபையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறத தேவன் பார்க்கிறார். அவர் அதுக்காக கொடுக்கிற செய்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த பெர்கமு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளுடைய அந்த இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்தில் தேவனுடைய உண்மையான வார்த்தையை நான் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வசனம் பார்த்தோன்னா, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். இந்த வசனத்தை நல்லா கவனமாக பாருங்க. உன்னுடைய கிரியை எல்லா சபைகளுக்கும் சொல்லும் போதும் உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய செயல்களை அறிந்திருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிட்டு வர்றாரு. இவருக்கு எப்படி என்னுடைய கிரியைகள் தெரியும்? சங்கீதக்காரர் எழுதுகிறார், இருதயத்தின் அந்தரங்கங்களை தேவன் அறியாமல் இருப்பாரோ? ஒவ்வொரு மனிதனுக்குடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகள் கூட தேவன் அறிந்திருக்கிறார். எபேசு பட்டணத்துக்கு இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகள் வரும்போது என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. இந்த 7 பொன் குத்து விளக்குகளும் ஒவ்வொரு சபையை குறிக்கும். நம்மளுடைய சபையின் மத்தியிலும் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கிரியைகளையும் என்னுடைய கிரியையும் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் கண்ணில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. என்னுடைய செயல்கள், என்னுடைய நினைவுகள், இருதயத்தின் அந்தரங்கங்களை கூட தேவன் அறிந்திருக்கிறார்ங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறாய். இந்த சாத்தானுடைய சிங்காசனம், சாத்தானுக்கு சிங்காசனம் உண்டா? அதுவும் இந்த உலகத்திலையா, இந்த பூமியிலையா? இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது அவருடைய
ஞானஸ்நானத்துக்கு பிறகாக 40 நாள் உபவாசம் இருக்கிறார். இந்த உபவாசம் முடிஞ்சதும் பிசாசானவன் அவரை சோதனைக்கு உட்படுத்துறதுக்காக 3 சோதனைக்குள்ள அவர் உட்படுத்துறான். அதில் முக்கியமான ஒரு சோதனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவனுடைய வல்லமை, அவனுடைய பெருமையை காமிக்கிறதுக்காக அவன் மத்தேயு 4வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் வசனம் 8-9 வாசிக்க பார்ப்போம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளில் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். இங்க பிசாசனோட வார்த்தையை பார்த்தோன்னா ஆச்சரியமா இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை படைத்து தன்னுடைய சொந்த கரங்களால படைத்த இந்த பூமியை அவர் ஊழியத்துக்காக இந்த உலகத்துக்கு வராரு. அப்படி வந்த இயேசு கிறிஸ்துட்ட இந்த பிசாசனவன் சொல்றான், நீ சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்து வணங்கிக்கிட்டா அவர் படைத்த அதே பூமியை காமிச்சு சொல்றான், இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். காரணம், அது அவனுக்காக அடிமைத்தனமாக இருக்கிற அந்த பட்டணத்தை அவன் காமிக்கிறான். இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாருமே என்னோட பேச்சு கேட்கிறாங்க, உங்களோட வார்த்தைகளை மறந்துட்டாங்க, இவங்க எல்லாருமே என்னுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்காங்க, என்னுடைய பட்டணம் அது, என்னுடைய இடம், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பெர்கமு சபையில் இருந்த அந்த சாத்தானின் சிங்காசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த ராஜாக்கள் முக்கியமாட்டு அவங்க வணங்கி வந்த கடவுள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோம ராஜ்யத்தில் முக்கியமான அவங்க கடவுள் யாருன்னு பார்த்தா ஜியூஸ் அப்படின்னு சொல்லப்படுற, கடவுள்களின் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுற ஜியூஸ். இந்த ஜியூஸ் கடவுளுக்கு ஒரு பெரிய ஒரு பலிபீடம் ஒன்று கட்டுறாங்க, ஒரு மேடை ஒன்று கட்டுறாங்க. இந்த மேடை எதுக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கலாச்சாரங்களை காண்பிக்கிறதுக்காகவும், அவங்களுடைய வழிமுறைகளை காண்பிக்கிறதுக்காகவும், அவங்களுடைய பாவங்கள் செய்வதற்காகவுமே அந்த மேடை கட்டப்பட்டுச்சு. அந்த மேடையோட அளவு எங்கே இருந்து, அந்த பெர்கமு பட்டணத்தில் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த பீடம் தெரியுமா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெரிய இடத்த இந்த ஜியூஸ் கடவுளுக்காக வச்சுக்காங்க. அவங்களுடைய வழிமுறையான, அவங்க கடவுளை வழிமுறை செய்யறதுக்கான ஒரு முறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேசித்தனம் செய்வதல், குழந்தைகளை பலி கொடுத்தல், இதெல்லாம் தான் அந்த பலிபீடத்தின் மேலும் அந்த மண்டபத்தின் மேலும் நடக்கிற காரியங்களாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்த தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிசாசின் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு இது அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய சபைகளை பார்ப்போமே. பிசாசுடைய கிரியைகள் என்னுடைய சபையிலும் உங்களுடைய சபையிலும் இருக்குதா? நான் கிறிஸ்தவன், நான் ஓய்வு நாளை கை கொள்றவன், நான் உபவாசம் இருக்கிறவன், நான் ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய சபைக்குள்ள இப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகள் இருக்குதா? நான் சொன்னது போல ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் ஒவ்வொரு சபையாக இருக்கிறான். நான் சபையா இருக்கிற என்னிடத்தில் பிசாசின் சிங்காசனம் இருக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சபை, தேவனாலே அழைக்கப்பட்ட இந்த சபைக்குள்ள பிசாசின் சிங்காசனம் இருக்குதா? பிசாசின் கிரியைகள் இருக்குதா? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. என்னிடத்துல பிசாசின் கிரியைகள், அவனுக்கு பின்பற்றுகிற காரியங்கள் என்னென்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அந்த சபைக்கு பார்த்து தேவன் சொல்ற வார்த்தைகள் தான் இது. சாத்தானின் சிங்காசனத்தின் மத்தியிலே நீ இருக்கிறாய். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை இது. அவர்கள் என்னதான் தேவனை தெரிந்து கொண்டிருந்தாலும், தேவனோடு அவர்கள் நான் இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தாலும், அவர் சொல்ற வார்த்தை, சாத்தானுடைய சிங்காசன இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்றார். என்னதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வாழ்ந்தாலும், ஆனாலும் என்னோட நாமத்தை நீ பற்றி இருக்கிற, அது எனக்கு தெரியும். ஒரு சபையில 2 கூட்டத்தாரான மக்கள் இருக்கிறாங்க. அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தை தன்னுடைய சபையில வைக்கிற மக்களும் இருக்காங்க. அந்த சபை இருக்கிற, அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துல தேவனுக்கு உண்மையாக இருக்கிற மக்களும் இருக்கிறாங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். இந்த பெர்கமு சபைக்கு எழுதும் போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை எழுதுகிறார். இந்த பெர்கமு சபையினோட காலம் எவ்வளோன்னு பார்த்தோம், 313 கிபியிலிருந்து 538 கிபிக்குள்ள. இந்த காலத்துக்குள்ள நடந்த காரியங்கள் பயங்கரமான காரியங்கள். அடுத்ததாக வாசிக்கும் போது, சாத்தான் கூடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த சாத்தானுடைய அந்த செயல்களுக்கும் அவருடைய செய்திக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய செவிகளை சாக்காமல் அந்திப்பா அப்படிங்கிற ஒரு பெயர் இங்கே வருது. இந்த
இந்த அந்திப்பா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய கிறிஸ்தவர்கள் மத்தியில் காணப்படும். வெளிப்படுத்தல் வாசிக்கும் போது தான் அந்த கேள்வி வரும். நிறைய பேர் வெளிப்படுத்தல் வாசிக்கிறதே கிடையாது. நிறைய கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த தானியல் மற்றும் வெளிப்படுத்தலை வாசிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அது வாசிச்சாலே எங்களுக்கு குழப்பமா இருக்குது, வேதாந்தத்தில் குழப்பமான புத்தகம் எது அப்படின்னு கேட்டால் இந்த தானியல் மற்றும் வெளிப்படுத்தலை சொல்றாங்க. அதுக்காக உண்மையிலேயே அந்த வெளிப்படுத்தல் தானியல் பற்றி நீங்க அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஹோப் டிவியை நீங்க தொடர்ந்து பாருங்க. செய்திக்குள்ள போவோம். இந்த வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் இந்த 13வது வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில் இருக்கிற நீங்க எனக்காக உண்மையா இருக்கிறதையும் நான் அறிவேன் என்று தேவன் சொல்கிறார். எத்தனையோ மக்கள் என்னை மறுதளிச்சிருந்தாலும் எனக்காக இரத்த சாட்சியாக மரித்த அந்த அந்திப்பா போல உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன். அதுக்காக என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வாசிச்சோன்னா, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நீ உண்மையா இருக்கிற, என்னை எத்தனையோ பேர் மறுதளிச்சிருந்தாலும், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ எனக்கு உண்மையா இருந்தாலும் எனக்கு இன்னும் உன் பேர்ல குறை உண்டு. என்ன குறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கு வேசித்தம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடறுதலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலியாமுடைய போதகத்தை கை கொள்ளுவர்களின் உன்னிடத்தில் உண்டு. அருமையான வார்த்தைகள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிலியாம் பாலாக் இது புதிய ஏற்பாட்டில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இந்த பிலியாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி தேவனுடைய ஜனங்களுக்காக தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டிய ஒரு மனிதன். இந்த மோவாபிய பாலாக் ராஜா கிட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க பிரயாணப்பட்டு வரும்பொழுது இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக இந்த பிலியாம் தீர்க்கதரிசியை இந்த பாலாக் ராஜா ஆள் விட்டு அனுப்புறாரு. முறை வந்து அந்த பிலியாம் தீர்க்கதரிசிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் தேவனிடத்துல நான் கேட்கணும், நான் கேட்டுட்டு உங்க வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இரவுல தேவனிடத்துல சென்ற பிலியாம் கேட்கிறாரு. அப்போ பிலியாம் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் சொல்றாரு, இந்த ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் தான் அவங்கள வழிநடத்திட்டு வரேன், அவங்கள பார்த்து நீ சபிக்கக்கூடாது, நீ அவங்க கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. 2வது நாள் இந்த பாலாக் ராஜா என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விலை உயர்ந்த பொருட்களையும் அவனுடைய மந்திரிகளையும் அனுப்பிவிட்டு இந்த பிலியாம் தீர்க்கதரிசியை கூட்டுவதற்காக அனுப்பி விடுறான். தேவன் என்ன சொல்லியிருந்தாரு, நீ போகக்கூடாது, என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த பிலியாம் தீர்க்கதரிசிக்கு அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆசை. இந்த இச்சை நிமித்தமாக என்ன பண்றான், இன்னைக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் கடவுள்கிட்ட போய் நான் கேட்கிறேன். தேவன் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டாரு, நீ அந்த மக்களை சபிக்க கூடாது, நீ அந்த பாலாக் ராஜா கிட்ட போகக்கூடாது, எனக்கு விரோதமான செயல்களை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பிலியாமை தேவன் எச்சரித்திருந்தார். ஆனால் இந்த பிலியாம் என்ன பண்றான், மறுபடியும் தேவனிடத்துல போய் நான் இந்த மக்கள் கூப்பிடுறாங்க, இந்த ராஜா கூப்பிடுறாரு, நான் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறத பார்க்குறோம். இதை பார்த்த தேவன் என்ன சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டார். மறுநாள் காலையிலேயே விடிய காலையிலேயே அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது விடிய காலமே அவன் எழுந்து அவனுடைய கழுதையின் மேல அவனுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அந்த பாலாக் ராஜா கிட்ட போயிட்டு இருக்கான். இந்த கதையை நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். போற வழியில தேவதூதன் அந்த கழுதைக்கு முன்பதாக நிற்கிறான். முதல் முறை அந்த கழுதை விலகி போகுது, 2வது முறையும் அது விலகி சுவரோட ஒட்டி போகுது, 3வது முறையும் அதே போல பாதையிலிருந்து இறங்கி போய் செவுத்தோட ஒட்டி போகும்போது கோபம் கொண்டது பிலியாம் கழுதையை அடிக்கிறான். அடிச்ச மாத்திரத்தில் கழுதையின் வாயை தேவன் திறந்தார். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தீர்க்கதரிசிக்கு அந்த தேவதூதன் இருந்தது தெரியல. அங்க இருந்த சாதாரண சோம்பேறியான ஒதுக்கப்பட்ட மிருகமாக கருதப்படுகிற அந்த கழுதையோட கண்ணுக்கு தேவதூதன் தெரிகிறது. அவர் கேட்கிறாரு, ஏன் அந்த கழுதை கேட்குது, ஏன் என்னை இத்தனை முறை நீ அடிக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, இந்த பெர்கமு சபையில பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் தெரிந்து கொண்ட மக்கள் கூட இந்த கான்ஸ்டன்டைன் சொல்லப்படுகிற அந்த தலைவன் மூலியமாக வஞ்சிக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிலியாம் அந்த பொருட்கள் மேல இந்த இச்சையினால விழுந்து போனானோ, அதே போல இந்த பெர்கமு சபையில் இருந்த மக்களும் இந்த கான்ஸ்டன்டைன் சொன்ன பொய்களினால விழப்படுறாங்க. அவர் கொண்டிருந்த நாமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டன்டைன் சொன்னது, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வார்த்தையை தான் சொல்றான். இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நேரங்களில் சொல்றாரு, என் நாமத்தை தடுத்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களிடத்தில் வருவாங்க,
நீங்க வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். சொல்ற வார்த்தை என்னன்னா, நானே கிறிஸ்து என்று சொன்னால் நான் தான் கிறிஸ்து என்று சொல்ல மாட்டாங்க, தேவன் தான் உண்மையான கிறிஸ்து என்று சொல்லுவாங்க. அவங்க கிறிஸ்துவையும் நீங்க நம்பக்கூடாது, எச்சரிக்கையா இருக்கணும். அவர்களின் கனிகளின் மூலமாய் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அவளுடைய செயல்கள் எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குதாங்கிறது மூலமாக நீ அவர்களை அறிந்து கொள்வீர்கள். இந்த பெர்கமு சபை அதுல விழுந்து போயிடுச்சு. பொய்யான போதனைகளை கேட்டு இந்த பிலியாம் எப்படி தப்பான அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினானோ அதே போல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பெர்கமு சபையும் அநேக மக்களை தப்பான வழியில் தப்பான போதனைக்குள்ள உட்படுத்துச்சு. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது 14வது வசனத்துல கடைசியாக பார்க்கும்போது, பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலியாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறல் உன்னிடத்தில் உண்டு. இந்த என்னாகமம் புஸ்தகத்துல 31வது அதிகாரம், என்னாகமம் புஸ்தகம் 31வது அதிகாரம் 31வது அதிகாரம் வசனம் 16 வாசிக்கும் போது அதுல கொடுக்கப்பட்டிருக்குது, பேயாரின் சங்கதியிலே பிலியாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாயிருந்தார்கள், இவர்கள் தானே அதனால் கர்த்தரின் சபையிலே வாதையை நேரிட்டது. இந்த பிலியாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். அந்த இச்சை என்கிற அந்த பிசாசின் அந்த எண்ணத்தினால என்ன பண்றான்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்களை தப்பான வழியில் நடத்தி கொண்டு போறான். அதே போல இந்த பெர்கமு சபையும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து அந்த கான்ஸ்டன்டைன் சொன்ன வார்த்தைகளை நம்பி அவளுக்காக இருந்த அவங்களுக்கு கஷ்ட நேரங்களில் இந்த தலைவர்கள் நம்ம கையில் இருந்தால் தான் எனக்கான வேலைகள் நடக்குங்கிறத நம்பி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட சபைகளை தப்பான வழியில் நடத்தி கொண்டு போகிறாங்க. இன்னைக்கு உங்களோட சபையிலும் என்னோட சபையிலும் என்ன நடக்குதுங்கிறத யோசிச்சு பாருங்க. என்னோட வாழ்க்கையில் சாத்தானுடைய சூழ்ச்சியான வார்த்தையில் நான் எப்படி அகப்படுறேன், நான் மாத்திரம் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற மக்களை நான் அப்படிப்பட்ட தப்பான வழியில் நான் வழிநடத்துறாங்கிறதுல யோசிச்சு பாருங்க. என்னோட சபைகளில் உங்களுடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்துச்சுன்னா தேவன் சொல்கிற வார்த்தை அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். 15வது வசனத்தில் சொல்றாரு, அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறலும் உன்னத்தில் உண்டு. இந்த நிக்கோலாய் மதஸ்தினர் யார்? அந்த நிக்கோலாய் மதஸ்தினர் இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடு தேவனுடைய பிரமாணங்களும் சிலுவையில் அறையப்பட்டுச்சு, இனிமேல் 10 பிரமாணங்கள் தேவையில்லை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கான்ஸ்டன்டைன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் என்று பொய்யான ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு உள்ள வராரு. உள்ள வந்து பாகால் தெய்வங்களுடைய வழிபாடுகளை இந்த கிறிஸ்தவத்தோடு இணைக்கிறார். இந்த நிக்கோலாய் மதஸ்தினரும் தேவனை இயேசு கிறிஸ்து உண்மையான கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் ஒரு நேரத்தில். ஆனா சில காலங்களுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, 10 பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டுச்சு, அதனால இனிமேல் 10 பிரமாணம் தேவையில்லை. இனிமேல் நீங்க எப்படி வேணாலும் வேசித்தனம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், புசிச்சுக்கலாம், குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தப்பான போதனை விடுவாங்க. இதுதான் இந்த கான்ஸ்டன்டைன் உள்ள கொண்டு வராரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தை வச்சுக்கிட்டு பாகாதேவங்களுடைய வழிபாடுகளை உள்ள கொண்டு வராரு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இருக்கிறது தான் இந்த பெர்கமு சபையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களும் முன்னிடத்தில் உண்டு, நீ எச்சரிக்கையா இருன்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறார். இன்னைக்கு உங்களோட மத்தியிலும் என்னோட மத்தியிலும் இப்படிப்பட்ட கிரியைகள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா, என்னிடத்தில் காணப்படுகிறாங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 16வது வசனம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். நீ சீக்கிரமாய் இருந்து மனம் திரும்பு. ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யும் போது, பாவத்தில் விழும்போதும் தேவன் சொல்லுகிற வார்த்தை மனம் திரும்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரவில வழியில் நடந்து போறாங்க. ஒவ்வொரு நேரமும் தேவன் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்துறாரு. நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. இந்த நாளில் உங்கள் மத்தியிலும் என் மத்தியிலும் தேவன் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஒரே ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த நிலையில நீ இருக்கிறத நீ முதல்ல உணர்ந்துக்கொள், மனம் திரும்பு. அப்படி இல்லைன்னா நான் உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர் உன்னோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில இருக்கிறோங்கிறத முதல்ல நீங்க அறிந்துக்கணும். ஒருத்தன் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைச்சானா முதல்ல என்னோட நிலை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய செயலுக்காக நான் வருந்தணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அந்த பாவத்தை எவன் மறுபடியும் செய்யாம இருக்கானோ அவன் தான் மன்னிக்கப்படுவான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறுவானா, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்னோட பாவத்தை நான் அனுதினமும் ஜெபம் பண்ணி அழுது பாவ மன்னிப்பு கேட்கிறேன், ஆனா அதை விட்டு விடுகிறேனா? நான் பாவ மன்னிப்பு கேட்டும் விடாத பாவம் என்னங்கிறத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க.
தேவன் கேட்கிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, இல்லாவிட்டா நான் உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னோடு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கும், மனம் திரும்பு. கடைசியாக ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து. இந்த மறைவான மன்னா என்ன தெரியுமா? இதை நீங்க லிட்டரலான மன்னா அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். கடைசி காலத்துல 2ஆம் வருகைக்கு முன்பதாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களுக்கு மலைகளிலும் குகைகளிலும் தேவன் போஷிப்பாருங்கிற வார்த்தைகள் இருக்குது வேதாந்தத்தில். மறைவான நேரத்தில் மன்னா கொடுப்பார். இன்னும் அதையும் தாண்டி நம்ம யோசிக்கிறோம்னா, பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது தேவ தூதர்கள் சாப்பிட்ட அந்த மன்னாவை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாக சொல்லிக்கிறார். அடுத்த வார்த்தைகளை பார்த்தோம்னா, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்படும் அதை பெறுகிறனோடு என்று வேறொருவரும் அறியாதக்கூடாத ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. இந்த வெள்ளைக்கல் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களத்தில் இந்த வெள்ளைக்கல் கருப்புக்கல் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஒருவேளை ஒருத்தன் ஒரு திருட்டு பலியில் அவன் அகப்பட்டா அவனை கூட்டு வந்து விசாரித்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ அவன் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் திருடங்கிற பெயரோட அவனை அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு போயிருப்பாங்க. விசாரிச்சதுக்கு அப்புறம் அவன் திருடன் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் கையில் அந்த முத்திரை போடப்பட்ட அந்த அரசு முத்திரை போடப்பட்ட வெள்ளைக்கல்லை கொடுப்பாங்க. இந்த வெள்ளைக்கல்லை அவன் கொண்டு போகும்போது யாராவது நீ திருடன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த வெள்ளைக்கல்லை காமிச்சா அவன் திருடன் கிடையாது, அவன் வந்து நல்ல ஒரு மனிதன் தான், அவன் அந்த திருட்டை செய்யலை அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் மாதிரி அந்த வெள்ளைக்கல்லை உபயோகிச்சாங்களாம். இதனால தேவன் சொல்றாரு, நீ அந்த வெள்ளைக்கல்லை பெற்றுக்கொள்ளணும்னா மனம் திரும்பு. ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன். இதனால செய்தியை கேட்டுக்கிற ஒவ்வொருத்தரும் நான் சொல்ற வார்த்தைகள் என்னன்னா, இந்த நேரத்தில் நம்ம கேட்ட செய்திகளில் என்னிடத்துல இருக்கிற குறைகளை இந்த நேரத்தில் எனக்கு மனதில் உணர்த்தியது ஆவியானவர். வேதாம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ மன்னிக்கப்படும். ஆனால் இந்த மனசில் பேசினார் தெரியுமா, அந்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படும் காரியமோ செய்யப்படும் காரியமோ இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தான் உங்களை யாரும் ஆசிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட பெர்கமோ சபையின் மூலமாக எங்களுக்கு நீ கற்றுத்தந்த ஒவ்வொரு பாடங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய நிலைகள் என்ன என்று நாங்கள் அறியத்தக்கதான ஒரு பெரிய ஞானத்தை எங்கள் தந்தக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய பாவங்கள் குறைகள் எல்லாற்றும் உடைய பாத்தில் வைக்கிறோம். அதுக்கேற்றபடி எங்களை தண்டித்து விடாமல் உடைய விலையேற்பட்ட ரத்தத்தினாலே என் கல்வி சுத்திகரிங்க. இந்த வேலை கூட அடியனோடு ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். அப்பா, ஒரு விஷயம் அந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இந்த வலது கரத்தை நீட்டி அந்த பிள்ளைகளை நீ தொடுங்கப்பா. வரப்போற நாட்களே ஒரு பெரிய சாட்சியாக அந்த பிள்ளைகளை எடுத்து நிறுத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீது இருக்கிற நேரம் எல்லாவற்றும் உடைய பாத்தில் வைக்கிறோம். நீதான் எடுத்துக்கொண்டு வழிநிறுத்தி பாதுகாத்துக் கொள்ளுமாறு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது போன்ற நல்ல செய்திகளை, உண்மையான செய்திகளை நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஹோப் டிவியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் உங்களோட குடும்பத்தினரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களிடத்தில் ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்துச்சுன்னா எங்களிடத்தில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்கிறோம். எங்களை ஊழியத்துக்காகவும் நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் தாம் உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.